விஜயும் நிவினும் வந்து ராகவ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிடுறாங்க. அவர் கரெக்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போது வண்டியை மடக்கி பிடிச்சு ராகவை வெளியே தள்ளுறாரு நம்ம விஜய். அடுத்து ராகவ் வந்து வெளியே போய் விழுறாரு. அவரை வந்து சாமாடி அடிக்கிறாங்க, தப்பிக்க பார்க்குறாரு. அப்போவும் வந்து விடாமல் அடித்து கையை வந்து அவரோட ஷர்ட்டில் வந்து அப்படியே கட்டி விட்டுறாங்க. ரோட்டில் போய் விழுறாரு ராகவ். அடுத்து ரோட்லேயே வச்சு சாமாடி அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் வந்து இந்த மாதிரி வேலை செய்வேன், எவ்வளோ தைரியம்டா உனக்கு, எங்கள் வீட்டு பொம்பளைங்களை இந்த கதி ஆக்கிட்டு நீ மட்டும் நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? உனக்கு அசிங்கமாக இல்லை? உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க தானடா, இப்படி பண்ணிட்டுருக்க. இவனுக்குலாம் உரைக்காதுங்க, எவ்வளோ சொன்னாலும் இவனுக்கும் இவன் அப்பனுக்கும் உரைக்கவே உரைக்காது. நீ வீண் அப்படின்றாரு. சி வாயை சொல்லாத என் பேரை, நீ எல்லாம் சொல்கிறதுக்கு அருகதே கிடையாது என் பேரை. ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. சி நீ இவ்வளோ கேவலமானவளாக இருக்க, நீ எல்லாம் என் சொந்தக்காரன் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கடா அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்க. டே நாங்களாம் உங்களுக்கு வந்து பண்ணோம், நான் தான் உன்னை வந்து தூக்கிட்டு போனேன், எல்லாமே நான் தான் பண்ணேன். உனக்கு தைரியமாக தான் என்ன காட்டினேன், என்ன வந்து நீ தைரியமாக நிற்கணும்டா என் முன்னாடி. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போயிட்டு லேடிஸ் கிட்ட போய்ட்டு உங்கள் வீரத்தை காட்டியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து வீரமானவங்களா ரெண்டு பேரும் ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லைடா ரெண்டு பேரும். விஜய் அப்படின்றாங்க. சி வாய மூடு, விஜய்னு என் பேரை சொன்னால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாரு. உடனே ராகு வந்து செம்ம டென்ஷனாக இருக்க. என்னை இப்படிலாம் கூட்டிகிட்டு வந்து என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். டே உன் அப்பா வரட்டும்டா, உன் அப்பா முன்னாடி உன்னை அடிக்கிற அடியில் அந்த ஆளுக்கு அப்படியே கலங்கணும்டா. அதுக்கு தான்டா உன்னை வந்து நாங்கள் முதல்ல தூக்கணும். உன் அப்பனுக்கு அதுக்கப்புறம் இருக்குடா வருவான்லாம் அந்த ஆள் அப்படின்னு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் அப்பாவுக்கு தெரிஞ்ச உங்கள் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டார். ஏற்கனவே உங்க வாங்கினதெல்லாம் பத்தாதா, நாங்கள் வாங்கினது பத்தாதா, இப்போ நீ வாங்க போகிறது பத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறாங்க. தாங்கவே முடியல ராகவால். ராகவ் வந்து செம்ம அழுகிறாரு. அவரால் தாங்கிக்க முடியாது, அப்படியே வந்து கதறாரு. உடனே வந்து சரி மரியாதையும் அப்பனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு, வர சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும் உடம்புல, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது அப்படின்னு. இப்போ என்ன என் அப்பா வர வைக்கிறான், என் அப்பா வந்தோடனே உங்களுக்கு இருக்குது, இப்போயே வர வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. உடனே வந்து டேய் நம்பர் சொல்கிறா அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னே அவங்க அப்பா இருக்க. டே ராகவ் என்னடா ஆச்சு, ஏதோ பிரச்சனையாமே, இப்போ தான் பசங்களாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கடா இருக்க அப்படின்னு. அப்பா அவனுங்க தான் பையனை பிடிச்சி வச்சுருக்கானுங்க, விடணும்னா நீங்கள் வரணும்னு சொல்கிறானுங்கப்பா, தயவு செய்து வாங்கப்பா அப்படின்னு. டே என்னடா சொல்கிற, எங்கடா பிடிச்சி வச்சுருக்கானுங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் கண்ணா, இங்கே பார், உன் பையன் வேணும்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துரு, அப்படி வரலனா உன் பையனை நீ பார்க்கவே மாட்டேன். என்ன இவ்வளோ நாளாக நாங்கள் சும்மா தான் உன் பையனை மிரட்டிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நிஜமாகவே செஞ்சுடுவோம். அப்புறம் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டு பொம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்கள் வீட்டை அந்த அளவு நீ பண்ணியிருக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சம கோவத்தில் உன் மேலே இருக்க, மரியாதையே வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. டே என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு பசுபதி. அப்பா வருவான்ல, ரெண்டு பேரும் கூண்டோட கம்பி எட்டதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் என்ன தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கள் அமிச்சாலும் என் அப்பா மறுபடியும் எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ அப்படியா, உன் மேலே என்ன கேஸ் நாங்கள் போட போகிறோம் தெரியுமா, அந்த கேஸுக்கு ஆயுசுக்கும் வர முடியாத அளவுக்கு நாங்கள் போடுவோம்டா, இவ்வளோ நாள் போனால் போதுன்னு உங்களை விட்டு வச்சு தப்பாக போச்சுடா, இதுக்கப்புறம் தாண்டா அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்குது, நான் போடுற கேஸில் காலத்துக்கும் நீங்கள் வர முடியாதுடா, அந்த மாதிரி தான் உங்கள் மேலே நான் போட போகிற கேஸ் அப்படின்னு. அப்படியே ராகவ் பார்த்து முறைக்கிறாரு. அடுத்து வந்து பசுபதி வந்துடுறாரு. பசுபதி டே என் பிள்ளைய விட்டான்னு கத்துறாரு. விட முடியாதுடா, உன் பிள்ளைக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே பசுபதி வந்து அவங்களை தாக்க முற்படுற. கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பசுபதியை ராகவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சார் இவனுங்க ரெண்டு பேரும் உள்ளே தருங்க சார், இவனுங்க பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும் சார், இவனுங்க ரெண்டு பேரும் வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க மேலே கேஸ் போடுங்க சார் அப்படின்னு. அப்படியே பார்த்து முறைக்கிறார் பசுபதி. டே உள்ளே தள்ளிட்டா நாங்கள் வெளியே வர மாட்டோமா, நாங்கள் எப்படி வெளியே வரோட அதையும் பார்க்குறேன்டா, நீ எப்படி வெளியே வரேனே, இதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவேன்டா, இதுக்கும் அப்பா பிள்ளையும் உள்ளே போய் கடங்கடா அப்படின்னு போலீஸ் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க.